மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரொம்பவே லேட்டா வந்திருக்குது. அந்த லேட் மட்டும் இல்லாம காலையிலே லைவ்ல ஒரே சண்டையா இருக்குதுங்க. இந்த வியானம் ஐ கான் கண்ட்ரோல் இட்டுங்க. கண்ட்ரோல் எப்ப வெளியே அமுச்சு விட்டுருங்க தயவு செய்து. அந்த அளவுக்கு வெறியேத்திட்டு இருக்காங்க. போட்டு பொழந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் அரோரெல்லாம் பாயிண்ட்ல அடிச்சிட்டு இருக்காங்க. லூசுத்தனமா பேசிட்டு இருக்குது இந்த வியானா அவர்கள் அப்படின்றது லைவ் அப்டேட். சரி, இப்போ ப்ரோமோக்குள்ள போகும். அடுத்து அதை பத்திலாம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. சைலண்டா ஒரு பக்கம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருந்தாலும் பிக் பாஸ் சைலண்டா இருக்க விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு போல இருக்கு. ஏன் பிக் பாஸ் நீங்க வேற இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான். அவருக்கும் கண்டென்ட் தேவையில்ல, ஏதாவது எபிசோட்ல போறதுக்கு தேவைப்படும்ல. என்ன பண்றது, அவரும் இப்படிதான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்றாரு. எப்படி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஹவுஸ் டூர் பண்ணோம். சரி, ஓகே, ஹவுஸ் டூர் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இல்லை அதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹவுஸ் டூர் போகும்போது ஒவ்வொரு இடத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்டன் ஏரியானா கார் டாஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ஏரியானா ஒரு பக்கம் வந்து திவாகர் அண்ட் எஃப்ஜே இவங்களோட சண்டை, அது மாதிரி நிறைய இருக்குல்ல. அந்த இன்சிடென்ட்டை ஒவ்வொன்றா எடுத்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட்டாக எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை தோண்டு அந்த மெமரிக்கு போகும்போது நமக்கு பழைய நிகழ்வுகள் வரும். வெளியே இருக்கிற அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு, ஓ நீ என்னை பற்றி இங்கே பேசுனீங்க, நீ என்னை பற்றி ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதை அந்த இடத்துக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்லி அவங்க பேசின வார்த்தைகள் தான் நம்ம மைண்டுக்கு வரும், ஞாபகத்துக்கு வரும். எக்ஸாக்ட்லி ஞாபகத்துக்கு வரும். இப்போ அது ஞாபகத்துக்கு வருதுன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ அதை சொன்ன உடனே ஆப்போசிட்ல இருக்கிற கரண்ட் ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ஸு பிரேக் ஆவாங்க. பிரேக் ஆக வச்சு பணப்பட்டி எடுக்க வைக்கிறதா எங்களோட பிளானு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எக்ஸாக்ட்லி இதுதான் பிளான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மெயின்லி யார் அட்டாக் பண்ணுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் ஹூ, யாரெல்லாம் டார்கெட்ல இருக்காங்கன்றதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ரம்யா போறாங்க. ரம்யா போயிட்டு பாத்ரூம் அப்படின்றது நினைச்சேன். இந்த ஒரு இடம் கொடுத்தோன்னே இந்த ப்ரோமோவில் இந்த டைலாக் பார்த்தோன்னே நான் நினச்சேன், ப்ரோமோ ஃபுல் விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக ரம்யா அந்த ஒரு பாத்ரூம் மேட்டர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக சாண்ட்ராவை அடிப்பாங்க நான் நினச்சேன். கரெக்டாக அந்த ப்ரோமோவில் அந்த செக்மெண்ட் வருது. நான் அதை யோசிக்காமல் இந்த டைலாக் கேட்டோன்னே ரம்யாவுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்குன்னு நினச்சேன். கரெக்டாக ரம்யா போகிறாங்க. பெயின்ஃபுல்லான ஒரு இடம் ஒன்று சொல்லுவேன். எப்படி பெயின்ஃபுல்லான ஒரு இடம்னு சொல்லுவேன். ரொம்ப ஹர்ட்டான விஷயம். எப்படி பாத்ரூம், அந்த சூப்பர் டெலிக்ஸ் பாத்ரூம் பெயின்ஃபுல்லான இடம், ரொம்ப ஹர்ட்டான விஷயம். சாண்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது சாண்ட்ராவோட மூஞ்சி அப்படியே செத்து போச்சு. மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷனும் கிடையாது, அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. சைலண்ட். ஓகே, பாரு கூட சொல்றாங்க ரம்யா ஒரு பாம்பு, அவளை மட்டும் நம்பக்கூடாது. எப்படி பாரு கிட்ட சொல்றாங்க ரம்யா மட்டும் ஒரு பாம்பு, அவளை நம்பவே கூடாது, ஷீ கான் ட்ரஸ்ட், அவளை ட்ரஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்லிட்டு பாரு கூட உட்காந்து பேசிட்டுறாங்க. பாரு இந்த வீட்டில் எல்லாரையும் பாம்பு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பல வாட்டி கேட்டுட்டு இருக்கோம், எல்லா வீடியோலும் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சாண்ட்ராவும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது இல்லை பாருக்கு. ஓகே, சாண்ட்ராவும் அப்படிப்பட்ட நபர்கள் தான். என்ன, அவங்களுக்கு வந்த சுச்சுவேஷன் அவங்க வேற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்குன்னு சாண்ட்ராவுக்கு வந்து நல்லவங்க சூப்பர் அப்படின்ற முத்திரையெல்லாம் கொடுக்க முடியாது. பேசுனது தப்பு தான். அதுவே வந்து கூட இருந்தது, ஏன்னா கூட இல்லாமல் பேசியிருந்தீங்கன்னா கூட ஏதோ பரவாயில்லன்னு விட்டுறலாம். அது ஆப்போசிட் பர்சன் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கூடிய நல்லா ஒண்ணு பண்ணுங்க, ஏ ரம்யா வா ரம்யா அப்படின்னு எல்லாத்தையும் ரம்யா கூட உட்காந்து பண்ணிட்டு ரம்யா இப்படி உட்காந்து பின்னாடி பேசினா கோவம் வரதானே செய்யும். அப்படி என் கூட பேசிருக்கவே வேண்டாமே, ரம்யாவை நம்ப முடியாதுன்னு எதுக்கு என் கூட வந்து பேசுற, எந்த டேஸுக்கு வரன்ற மாதிரி ரம்யா கேட்கலாம்ல, தப்பு கிடையாது. இப்போ நீ என்ன பண்ணணும், ரம்யா இப்படிதான் தெரியுதுல்ல, தெரிஞ்சு எதுக்கு வந்து பேசுற, நீ பண்ணுவியா, தெரிஞ்சு நீங்க வந்து பேசுவீங்களாம், அதையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களாம். வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்க வந்து பேசிருக்கூடாது. அதை மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ராமா ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்க சாண்ட்ரா, வேற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இதே பாத்ரூம்ல தான் ரம்யாக்காக இப்படிலாம் பேசுவாங்க, அதே பாத்ரூம்ல தான் ரம்யாக்காக அழுவாங்க. அதுதான் அல்டிமேட் காமெடியே. அதுவும் ரம்யா பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே பண்ணிட்டு இதையே கேட்கறதும் தட் வாஸ் சூப்பர். வேற மாதிரி ரம்யா முடிச்சு விட்டா சாண்ட்ராவோட மூஞ்சி அப்படியே காலி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து வியானா என்ன சொல்லிட்டாங்க. வியானா என்ன, வியானா சாண்ட்ரா மேலேயும் இருக்காங்க, விக்ரம் மேலேயும் இருக்காங்க. அதை வந்து வியானா அந்த லிவிங் ஏரியாவில் வந்து 2 பேர் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட, 2 பேர்கிட்ட நான் நல்லா பேசிட்டு இருக்கேன். அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று சுபிக்ஷா, இன்னொரு பக்கம் விக்ரம். சுபிக்ஷா கூடலாம் நான் ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டேன்னு மேடம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நேற்று. அவங்களாம் யாரு என்னன்றதே தெரியாது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்களாம். இப்போ லிவிங் ஏரியாவில் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்களா, அந்த சோபா செட்டில் நைட்டு உட்காந்து நிறைய பேசியிருக்காங்க. நைட் 3 பேர், அந்த இனிஷியல் டேஸாக அந்த ஒரு 3 பேர் பேசுகிற வைப் நல்லா இருந்தது. அதை தான் அந்த 2 பேர் என்னை பற்றி லிவிங் ஏரியாவில் என் பின்னாடி நிறைய பேசியிருக்காங்க. எப்படி அந்த 2 பேர் பின்னாடி நிறைய பேசியிருக்காங்கன்ட்டு. ஏமா நீ பின்னாடி நிறைய பேசியிருக்காங்கன்னா நீ உன் கேமை ஸ்பாயில் பண்ணுற,
உட்காந்துக்கிட்டு இவன் கூட பண்ணிட்டு இருக்கல, யாருக்கு எஃப்ஜே கூட ஒன்று பண்ணிட்டு இருந்தல, அதைத்தான் அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொன்னது தப்பாயிடுச்சு. அந்த கேமோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணதே தப்பா போயிடுச்சான். அது பல இடத்துல நீ இதை விட்டுருன்னு சுபிக்ஷா பொண்ணு அட்வைஸ் பண்ணியிருக்கு. என்னைக்குமே சுபிக்ஷா வியானாக்கு கெட்டது நினைச்சதே கிடையாது. எப்படி சுபிக்ஷா என்னைக்குமே வியானா கெட்டது நினைச்சது இல்லை. அப்போ கூட விட்டுருன்னு தான் அட்வைஸ் பண்ணுச்சு. ஆனால் அந்த பொண்ணை வந்து பின்னாடி இப்படி பேசுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அந்த இடத்துல பாப்பா அவ்வளோ பேசியிருக்காங்கன்ற மாதிரி விக்ரம் டவுன் ஆகிட்டு உட்காந்துறாரு. இப்போ டவுன் ஆகிட்டு உட்காந்த உடனே பணப்பட்டு வைக்கட்டும், ஒன்று சாண்ட்ரா எடுக்கணும், இல்லை விக்ரம் எடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த 2 பேர்ல யார் எடுத்துட்டு போவாங்க அப்படின்றதுக்கான முயற்சி தான் இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.